آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகநாயன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். இந்த உலகிலே மனிதன் வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை எமக்கு தெளிவாக எடுத்துச் சொன்ன எம் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தவர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற தூய தீனுல் இஸ்லாத்தை எடுத்து வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் சலாமும் சலாத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமா. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேர சந்தர்ப்பங்களிலும் நாம் கடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் அந்த ரப்பை நாம் பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இந்த நாட்கள், குறிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேஸ் என்று சொல்லக்கூடிய விடுமுறை நாட்கள், எமது இளம் சிறுவர்களெல்லாம் இந்த நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த ஹாலிடேஸ் விடுமுறை நாட்களை பாதி நாட்களை கடந்து இன்னும் சில நாட்கள் தான் இந்த ஹாலிடேஸ் முடிகிற தருவாயில் இருக்கிற நேரம், அவர்களுடைய காலங்கள் மட்டுமல்ல, பொதுவாக எல்லாருமே தங்களுடைய காலத்தின் பெருமதியை உணராத நிலையில் ஏதோ அடிப்படையில் நாட்களை கழித்து கொண்டிருப்பதனை நாங்கள் காணுகிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த கால நேரத்தின் பெருமதி, அதனுடைய முக்கியத்துவம் எப்படி அமையப்பெற வேண்டும், அல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கான வழிமுறைகளை, வழிகாட்டல்களை, செய்திகளை எமக்கு எவ்வாறு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை சுருக்கமாக ஒரு சில செய்தியை உங்களோடு இந்த இடத்திலே சொல்லலாமென நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நேர காலம் என்பது மிக பெருமதியானதாகத்தான் இஸ்லாம் சொல்லுது. அது ஒரு அடிப்படையாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அது பதியப்பட வேண்டும் என்ற சிந்தனையை இஸ்லாம் தூண்டுகிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது பெருமதி மிக்க ஒரு காலம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்கள், இந்த காலத்தின் பெருமதியை அல்லாஹு தஆலா பல்வேறு விதத்திலே எமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இந்த நாட்கள், இந்த காலம் பெருமதியானது என்பதனை புரிய வைப்பதற்காக அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு விடயத்தை பயன்படுத்துகிறான். அது என்னவென்று சொன்னால், இந்த காலத்தின் மீது அல்லாஹ் பல இடங்களிலே சத்தியம் செய்கிறான். நாங்கள் பார்க்குறோம், அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா பல இடங்களில் வல் அஸ்ர், அஸ்ர் என்று சொன்னால்
இந்த வார்த்தைக்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கின்ற போது குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல் அஸ்ர் என்பது அல்லாஹு தாலா இந்த இடத்துல குறிப்பிடுறது 2 அர்த்தங்களை குறிக்கும். ஒன்று அசர் நேரத்தை குறிக்கும், நாங்கள் அறிமுகமான அசருடைய தொழுகையுடைய நேரத்தையும் குறிக்கும். இன்னொரு கருத்தை சொல்வார்கள் காலத்தின் மீது என்ற கருத்தையும் குறிக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான். அதே போல வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்றான். வல் லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். இவ்வாறு அல் குர்ஆன் வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, இரவு இருளை சூழ்ந்து கொண்டால் அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான். வன்னஹாரி இதா தஜல்லா, பகல் பொழுது அந்த பகல் வெளிச்சம் வந்துவிட்டால் என்று அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான். எனவே மனிதனுடைய முழு நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுவதுன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தில் பெருமதி இல்லை என்றால் சத்தியம் பண்ண மாட்டான். தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எதன் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தியை எமக்கு சொல்ல வருகிறானோ அதிலே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அவன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய விடயம் பெருமதியானது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலா இந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு எங்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய, நாம் அடையக்கூடிய எமது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலமும் வாழ்க்கையில் பெருமதி மிக்கது என்பதனை அல்லாஹ் உணர்த்துகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த பெருமதி மிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்ன இந்த கால நேரத்தை மனிதர்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் பார்க்கிறோம், நிறைய பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் கொடுத்திருப்பான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் வீணாக ஏதோ உலகத்தில் வாழ்க்கை மட்டும்தான் வாழ்வென்று நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே ஒரு ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் பெருமதியானது என்பதனை உணராதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான், அஃப ஹசிப்தும், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, இந்த உலகத்தில் உங்களை நான் வீணுக்காக வேஸ்டாக நான் இந்த உலகத்தில் உங்களை படைச்சேன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நாளை மறுமை நாள் ஒன்று இருக்குது, அதன்பால் நீங்கள் திரும்பவும் மீள மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு எமது வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வியாக கேட்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே இந்த உலகத்தில் நோக்கம் இல்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாங்கள் வாழுவது என்பது அது அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு நாங்கள் மாற்றமாக நடக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது பெருமதியான வாழ்க்கையுடைய இந்த காலம் என்பதனை நாங்கள் உணர வேண்டும். இன்னும் சிலரை பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையை இந்த உலக நோக்கங்களையும் அவர்கள் அடைகிறார்கள். ஆனால் மறுமையை மறக்காதவர்களாக, மறுமைக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, ஆகிரத்து தான் எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா ஏதோ இந்த உலகத்தில் எங்களை பிறக்கச் செய்து எங்களை வாழ வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதனை உணர்த்துகின்றது? எமது வாழ்க்கையில் ஒரு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்த்துகிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தாயுடைய வயிற்றில் வச்சே எங்களுக்கு தீர்மானிக்கிறான், நீங்கள் இவ்வளோ காலம்தான் வாழணும், உங்களோட அஜல் இவ்வளவு தான். அப்படின்னா என்ன நோக்கம்?
நான் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் அந்த அஜல் நெருங்கி கொண்டிருக்கிற அர்த்தம். எனவே இதனை நாங்கள் உணர வேண்டும். முஸ்லீம்களாகிய நாம் இதனை உணர்ந்தோம் என்று சொன்னால், உளப்பூர்வமாக நாங்கள் இதனை விளங்கி ஏற்றுக்கொண்டோம் என்றால் தான் இந்த உலகத்தில் எங்களுடைய நாட்களை பிரயோஜனமான விடயங்களில், நாளை மறுமையில் நன்மைகளை சம்பாதித்து அங்கே நான் சுவனத்தை அடையணும் என்ற நோக்கத்தில் இந்த உலகத்துக்கு நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் லிமிட்டட். அதை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த அந்த அஜல் வந்தால் அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய அந்த நேரம் வந்துட்டென்றால் ஒரு நிமிடம் ஒரு பொழுதும் அதை முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். அந்த நேரத்தில் உயிரை பிரிஞ்சிடும். இந்த இதை நோக்கமாக அடிப்படையாக எவர்கள் விளங்கி செயல்படுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைவார். இந்த உலக வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை அடைவார்கள். மறுமைக்காக வேண்டி அந்த மறுமையிலும் நன்மைகளை இந்த உலகத்தில் செய்து கொள்வார்கள். அடுத்தது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த காலம், இது ஒரு சோதனை களம். இது சோதனை களம். அதனால தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், எங்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான். அது ரெக்கார்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களோட நாவால் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் அங்கே பதியப்படுது. நாங்கள் நாவால் பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் பதிகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய 2 மலக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். ரகீப் அத்தீத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்களும் அதனை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது சோதனை களம். அல்லாஹ்வுடைய அந்த மறுமை அந்த மன்றத்தில் அவருடைய தீர்ப்பு நாளில் எமது வாயால் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் அங்கே விசாரணை இருக்குது என்றால், எமது ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பிரயோஜனமற்ற முறையிலே நாங்கள் கழிக்க மாட்டோம். எமது பேச்சுக்களில் நாங்கள் பேணுதலாகவும் இருப்போம். அதே போல் அல்லாஹ் தஆலா எமது செயற்பாடுகளையும் என்ன செய்கிறான், அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி 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 அவன் கஜானாவில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான், சேமித்து வச்சிருக்கிறான். மறுமை நாளில் அதை வெளியேற்றுவான், எங்களுடைய செய்த எல்லா காரியங்களையும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜில்சால் அல்லாஹ் ஜல்ஜலாவில் சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு அணுவளவு நல்லது செய்தாலும் அல்லாஹ் அதை என்ன செய்கிறானாம், அதை அங்கே வச்சிருக்கிறான், அதை அங்கே வெளிப்படுத்துவான். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு அணுவளவு நீங்கள் தீமை செய்தாலும் கூட அதுவும் அங்கே என்ன ஸ்டோரில் வைத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மறுமையில் உங்களுக்கு காட்டுவான், எடுத்து காட்டுவான், விசாரணை நடக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு எதை உணர்த்துது என்பதை யோசிங்க. இந்த செய்திகள் எல்லாம் எதை உணர்த்துது, நாங்கள் சிந்திக்கணுமா இல்லையா? எவ்வளவோ நாங்கள் கேட்குறோம் இந்த செய்திகளை, ஆனால் நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை. இதெல்லாம் எதை உணர்த்துது என்றால், இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னான் ஆமார் உம்மத்தி பாபைன சித்தீன் வசபீன் என்ற உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அஜல் வாழ்க்கை காலம் பெரும்பாலானவர்களுக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். எனவே இந்த காலம் நான் கடந்து செல்லக்கூடிய காலம், நாளை மறுமையில் நான் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்ற அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எனவே பெருமதிமிக்க ஒரு இந்த வாழ்க்கையை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலாவுடைய இந்த குர்ஆன் வசனங்களிலிருந்து நாங்கள் புரிகிறோம். அதேபோல் ஒரு இமாம் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா, இந்த இமாம் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்.
இந்த காலத்தை பற்றி சொல்கிற நேரம், எங்களோட வாழ்க்கை நாட்களை பற்றி அவர் சொல்கிற நேரம் ஒரு அழகான செய்தியை சொல்வார். என்ன சொல்கிறார் என்றால், மாமின் யோமின் என் ஷக்கு ஃபஜ்ரஹு இல்லா வயுனாதி முனாதி. காலம் பேசுவது போல அவர் பேசுகிறார். ஒரு மனிதன் காலத்தை அவன் கடந்து உருண்டு செல்கிற நேரம் அந்த காலம், அந்த நாட்கள் பேசுமாம். அவர் சொல்கிறாரு, எப்படி பேசுகிறான்? வயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளனை அழைத்து அந்த காலம் சொல்லுமான், யபுன் ஆதம், ஆதமுடைய மகனே, அன ஹல்குன் ஜதீத், நான் ஒரு புதிய படைப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இப்போ ஒரு நிமிஷத்தை கடந்துட்டேன், அடுத்த நிமிஷத்தை அடையுது, அது புதிய நிமிடம். பழைய நிமிடத்துக்கு அது மறுகாலம் போகாது. எனவே அன ஹல்குன் ஜதீத், நான் ஒரு புதிய படைப்பு. நான் ஒரு நாள் இன்றைக்கி கடந்துட்டேன், நாளைக்கு அடுத்த நாள் ஆகும்போது எனக்கு திரும்பி இந்த நாளை அடையலுமா? ஏறாது. எனவே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்பது நான் சந்திக்கிற புதியது தான். எனவே அந்த இமாம் சொல்கிறாரு, வான ஹல்குன் ஜதீத், நான் ஒரு புதிய படைப்பாக இருக்கிறேன். வால அமலிக்க ஷஹீத், அந்த ஒவ்வொரு நிமிடமும் நீ செய்யக்கூடிய அமல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் சாட்சியாகவும் இருக்கிறேன். ஃபதஸவ்விது மின்னி ஃபஇன்னி லா அஊது அபதன் இலா யௌமில் கியாமah. எனவே அந்த என்னை நீ சந்திக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அமல்களை நீ அதிகப்படுத்திக் கொள். ஏன்னா நாளைக்கு நான் மறுமை வரைக்கும் நான் மறுமை மீண்டு வர மாட்டேன். இது காலம் சொல்கிற மாதிரி ஒரு அழகான கருத்தை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவிடுகிறார்கள். அது ஏண்டா காலம் என்றால் அதுதான் மனிதன் வாழ்க்கை, அதுதான் மனிதன் ஆயுள். இன்னும் தெளிவாக அந்த இமாம் சொல்கிறாரு, ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா, யபுன் ஆதம், இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஆதமுடைய மகனே, இன்னமா அந்த ஐயா, நீ யாரு தெரியுமா? சில நாட்களுடைய கலவை என்று சொல்கிறார். இன்னமா அந்த ஐயா, சில நாட்களுடைய கலவை தானப்பா நீ. ஃபைதா தஹப யௌமுன் தஹப பாதும், ஓண்ட ஒரு நாள் அதில் போயிட்டுண்டா உன்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதி போயிடுச்சு, திரும்ப வராது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கை என்பது பிரயாணியை போல தான். ஒரு ஜேர்னியில் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவனை போல தான் மனிதன் வாழ்க்கை என்பது, இந்த கால ஓட்டம் என்பது. காலம் நின்று விடாது, மனிதன் வாழ்க்கை தான் முடிஞ்சு போயிடும், அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எமது முழு வாழ்க்கையையும் நாங்கள் நல்ல விடயத்திலே பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கட்டளை இடுகிறான். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய வணக்கங்கள், குர்பானி போன்ற என்னுடைய வணக்கங்கள், வமஹ்யாய வமமாதி என்ற வாழ்க்கை மரணம் எல்லாமே உனக்கு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உனக்கே சொந்தமானது. என் வாழ்க்கை முழுக்க உனக்குத்தான் சொந்தம், நான் உனக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று நபியே மனிதனுடைய அந்த நோக்கத்தை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்தே கட்டளையிடுறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை எங்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கை, இந்த காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தணும் என்பதற்காக நிறைய செய்திகளை சொல்லுகிற நேரம், ஒரு செய்தியில், ஒரு ஹதீஸில் பதிவிடப்படுது, ஹைருன் நாசி மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யார் பெறுறாரோ அவர் தான் மனிதர்களிலே சிறந்தவர்னு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் நீண்ட ஆயுளையும் பெற்று எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வேஸ்ட்டாக கழித்தோம் வேண்டாம், அதை போல ஒரு நஷ்டவாளி யாரும் இருக்க இயலாது. எனவே யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நல்லமல் செய்வதில் அவர் தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தி வாழ்கிறாரோ அவர் தான் மனிதர்களில் சிறந்தவர் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது அன்பார்ந்தவர்களே. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள். அதாவது காலம் என்பது பெருமதி என்பதை வலியுறுத்துகிறார்கள்.
இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு 2 நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த 2 நிஅமத்துக்களையும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக் என்றார்கள். ஆரோக்கியமான காலமும் உங்களுடைய ஓய்வு காலம் என்று சொன்னார்கள். மனுஷன் இன்றைக்கு என்ன செய்கிறான்டால், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று நோய்வாய்ப்படுவான். நோய்வாய்ப்பட்டதுக்கு ஒரு சொல்கிறார், நான் நல்லா இருந்தீங்கன்னா நான் இந்த இதெல்லாம் செஞ்சிருப்பேனே, இப்படியாக நல்ல நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சிருப்பேனேன்னு சொல்லுவான். ஆனால் செய்ய மாட்டான். நல்லா இருக்கும்போது செய்ய மாட்டான். ஓய்வு காலம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஓய்வு காலத்தை ஏதோ அடிப்படையில் கழிச்சு போட்டு அவன் பிஸியான நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் செய்ய டைம் இல்லை. துனியாவுடைய காலத்தில் பிஸியானால் மறுமைக்காக செய்ய அவனுக்கு நேரம் இல்லைன்னுவான். அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையில் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய நிஅமத், அந்த 2 நிஅமத்தும் தான் எங்களுடைய இந்த இந்த வாழ்க்கை. அதில் நாங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஓய்வு நேரங்களாக இருக்கக்கூடிய அந்த நிமிடமும் பெருமதி மிக்கது. அதை நாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது என்பதனை இந்த ஹதீஸிலே எங்களுக்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போல் இன்னொரு ஹதீஸில் சொல்கின்ற போது இன்னும் ஒரு கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். 5 விடயங்களை நீங்கள் அடைய முன்னால் 5 விடயங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்க என்று சொன்ன ஹதீஸில் அதில் வருது, வஃபராகக கப்ல ஷுகுலிக். உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பிஸியாக முன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் பிஸி ஆகிட்டோம் என்றால் எங்களுக்கு ஒன்றும் மறுமைக்காக நன்மைகளை ஒன்றும் செய்யலா போயிடும். நாங்கள் செய்ய மாட்டோம். உட்பட அதுக்கு டைம் இல்லைன்டுவோம். இப்போ சொல்கிறாங்கன்னா எனக்கு டைம் இல்லை, அப்போ நான் பிஸி ஆகிக்கிறேன், அங்கே போவோம் இங்கே போகிறோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் உங்களுக்கு தந்த பெரிய ஒரு நிஅமத். எனவே நீங்கள் அந்த ஓய்வு நேரத்தை அடைஞ்சீங்கள் என்றால் நீங்கள் நல்ல விடயங்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே இப்படியான நிறைய ஹதீஸுகள், காலம் பெருமதி மிக்கது, அதை நீங்கள் வீணடிக்க வானம், நாங்கள் அதை மறுமைக்காக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை எமதுக்கு வரவைப்பதற்காக நிறைய ஹதீஸுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டி எமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் பாந்தவர்களே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாளாந்தம் ஒரு டைம் டேபிள் எங்களுக்கு போட்டுக்கொள்ளணும், டெய்லி ஷெடியூல்னு சொல்லி. அதில் உலகத்தில் வாழ்க்கைக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் என்ன செய்ய டைம் ஒதுக்கின்னு போகிறீங்க. ஒரு நாள் காலை மாலை திக்கிற ஓதுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஷெடியூலை வச்சுக்கோங்க. டெய்லி நான் காலையிலே 2 நிமிஷம் காலையில் மாலையில் திக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம் குர்ஆனை நான் ஓதணும். ஷெடியூலை நீங்கள் வச்சுக்கோங்க, டெய்லி ஷெடியூலாக. சுன்னத்தான தொழுகைகள் எவ்வளோ இருக்குது, நான் இந்த சுன்னத்தான தொழுகைகளை எப்படியாவது தொழணும். நீங்கள் ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு வச்சுக்கோங்க. நான் குடும்பத்தோடு இவ்வளோ நேரம் நான் இருக்கணும், அவங்களோட நான் கலந்துரையாடி பேசணும், என்ற பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு டைம் டேபிளை வச்சுக்கோங்க, ஒரு டைம் ஒதுக்குங்க. இவ்வாறு நீங்கள் அழகான முறையில் உங்களோட நாளை நீங்கள் அமைத்து கொண்டால் அந்த காலம் விருண்டோடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக செல்லும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்ற அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமைக்கு நீங்கள் நன்மைகளை தேடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் நல்லவர்களாகவே நாங்கள் மரணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தை, காலங்களை பெருமதி மிக்கது என்பது வாழ்க்கையில் என்ற அந்த உணர்வை எமது உள்ளத்தில் பதிவு செய்து அதற்காக நாங்கள் முறையான முறையிலே நாங்கள் திட்டமிட்டு வாழக்கூடிய மக்களாக, நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரியோரு நிஅமத்தான்
எமது வாழ்க்கை இந்த நாட்கள். இதனுடைய பெருமதியை நாங்கள் விளங்கினோம் என்றால் எமது வாழ்க்கையை நாங்கள் சீராக்கி கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், மனிதன் இதை எப்போ உணர்வான் என்றால் சக்கராத்துடைய நிலைமையில் தான் உணர்றான். அல்லது மௌத்தானத்துக்கு பிறகு தான் தெரிய வருது அவனுக்கு, அப்படியே நான் இப்படியெல்லாம் செய்திருக்க கூடாதா இந்த உலக வாழ்க்கையில் என்று யோசிப்பான். சக்கராத்துடைய நிலைமையில் அவன் சிந்திப்பான், எனக்கு இன்னொரு கால அவகாசம் கிடைச்சா நான் நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொள்வேனே என்று யோசிப்பான். எனவே மௌத்தானதுக்கு பிறகு இந்த உலகத்தில் நாங்கள் என்ன இந்த உலகத்தில் எங்களோட ரூஹ் பிரிஞ்சால் இந்த பொடிக்கு எந்த அதாவது பெருமதியும் இல்லான் பாந்தவர்களே. உயிரை அல்ல எடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த பொடிக்கு எந்த பிரயோஜனமும், அதாவது பெருமதியே இல்லை. வைஃப் சொல்லுவா, என் கணவரை கொண்டு படக்க போகிறீங்க. வைஃப் மௌத்தானா மாப்பிள்ளை சொல்ல எப்போ நாங்கள் அடக்குறோம். உம்மா வாப்பா மௌத்தானா பிள்ளைகள் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வாப்பா எத்தனை மணிக்கு அடக்கிறது. இதுதான் நடக்கும். இந்த உலகத்தில் நாங்கள் பிரியவே மாட்டோம், ஒன்றாகத்தான் வாழணும், ஒரு நாளும் நாங்கள் பிரியக்கூடாது என்றெல்லாம் நெருங்கிய அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அங்கே அடக்கிட்டு வந்து தான் ஆகணும். எனவே இது பிறகு இதை உணர்ந்ததில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இது மாதிரியான செய்திகளை நாங்கள் படிக்கிற போது கேட்குற போது நாங்கள் உணரணும். ஏன்னா நாங்கள் உணராவிட்டால் நாங்கள் எங்களை திருத்த இயலாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகோ அல்லது சக்கராத்துடைய நிலைமையிலையோ இதை நாங்கள் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் சொல்லுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யதகாரபு ஸமான் என்றார்கள். மறுமை நெருங்கிவிட்டால் காலம் சுருங்கிவிடும் என்றார்கள். காலம் சுருங்கிவிடும் என்ற செய்தியை விளக்குற ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல நேரம் 2 விதமான அர்த்தத்தை சொல்கிறாங்க. காலம் சுருங்கிவிடும் என்றால் இந்த உலகம் நிறைய, அதாவது முன்னேற்றத்தை அடைஞ்சி மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களையும் மிக அவசரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துடைய வளர்ச்சியும் அடைந்து அவன் சுருக்கமாக அவன் சிம்பிளாக அவனுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய நிலைமையும் இந்த காலம், இந்த ஹதீஸ் இந்த பொருளையும் அடங்கும். அதே நேரம் மறுமைக்காக நாங்கள் நெருங்கிவிட்டோம் என்ற மேலோட்டமான அந்த கருத்தையும் உள்ளடக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கான அடையாளமாக இந்த ஹதீஸில் சொல்கிறேன் என்றால் காலத்தை அல்லாஹ் சுருக்கிடுவான். அப்போ நாங்கள் என்ன செய்யுங்கிற வாழ்க்கையில் நிறைய, அதாவது வாழ்வோம், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் நாட்களை கழித்து கொண்டே இருப்போம். எனவே இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக மறுமையின் அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்யலை, மறுமைக்காக வாழவும் இல்லை, உலகத்துக்காக பிரயோஜனமான விஷயங்களையும் செய்யாமல் ஏதோன்னு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் மௌத்துக்கு பிறகு எந்த பயனும் எங்களுக்கு கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நாங்கள் நினைக்கிறோம் யாரும் எங்களுக்கு என்ன செய்யும், பரிந்துரை பேசுவாங்க, நாங்கள் மௌத்தானத்துக்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக அவங்க தர்மங்களை செய்து சதகாக்களை செய்து எங்களுக்காக என்ன செய்வாங்க, கபருக்கு அவர்கள் நன்மைகளை சேகரிப்பார்கள் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை அன்பார்ந்தவர்களே, அது பிழை. நாம் உயிரோடு வாழ்கிற நேரம் நாங்கள் தான் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கைக்காக நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதனால தான் இந்த உலக வாழ்க்கையில் எமக்கு நிறைய அவனுடைய அருள் பாக்கியங்களை விசாலப்படுத்தி தர்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கப்பா, நான் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை தர காத்திருக்கிறேன்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை நினைக்கிற நேரம் விலகுற நேரம் அல்லாஹ் இந்த அளவுக்கு எங்களோட இரக்கமானவன்டா யோசிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கதபல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா. ஒரு மனிதன், ஒரு அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நியத்து வைக்கிறான், நினைக்கிறான், ஆனால் அதை செய்யலை, அல்லாஹ் அதுக்கு ஒரு நன்மையை தரான். சுப்ஹானல்லாஹ், ஒரு நன்மையை நான் செய்யணும்னு நினைக்கிறான் நல்லெண்ணத்தோடு இஹ்லாஸோடு, ஆனால் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா, அல்லாஹ் அதுக்கு ஒரு நன்மையை தர்றான். சுப்ஹான். அப்போ சொல்லி போட்டு வைன் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா,
அந்த எண்ணிய அந்த காரியத்தை, நன்மையான காரியத்தை நினைத்தவாறே செய்து முடித்தால் அல்லாஹ் தாலா அந்த நன்மையை 10 மடங்காக்கி 700 வரைக்கும் அல்லாஹ் பல நன்மைகளை மடங்காக தர்றான்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் நன்மையை செய்ய எவ்வளோ ஒரு பெருமதியான ஹதீஸ். நாங்கள் ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறோம். உதாரணமாக சதக்காவை பற்றி ஒரு பயான் நடக்குதுங்களே. அப்போ நாங்கள் நினைக்கிறோம், இன்றைக்கி சதக்காவை பற்றி பயான் நடந்தது, நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போனாலும் நாங்கள் எங்களோட இந்த கமிட்டிக்கு ஏதாவது சதக்கா செஞ்சுட்டு தான் போகணும் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சகோதரர் நினைக்கிறாரு, நினச்சி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர் நல்ல எண்ணத்தோடு நினச்சாரா, அல்லாஹ் ஒரு கூலியை கொடுக்குறான். அதே அந்த எண்ணத்தோடு நினைத்த அந்த காரியத்தை அவர் செய்தால் அல்லாஹ் பன்மடங்கு அந்த நன்மைகளை வழங்குறான். இதுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. ஒருவர் ஒரு தீய காரியத்தை செய்ய நினைக்கிறாரு, நினச்ச அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் ஒரு பாவத்தை தான் எழுதுகிறான். நீங்கள் ஒரு நன்மையை செஞ்சால் 10 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் பெருக்கிறான். ஒரு பாவத்தை செஞ்சால் ஒரு பாவத்தை தான் எழுதுகிறான். ஒரு நன்மையை மாதிரி பன்மடங்காக தீமையை நாம் பதிவு செய்வேன்டா நாங்கள் அழிஞ்சு வைத்துடுவோம். எவ்வளோ யோசிப்போம், அல்லாஹ் எவ்வளோ ஒரு கிருபையாளன், கருணையோடு உள்ளவன், எங்களுடைய இரக்கமானவன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய நாட்களை நாங்கள் வீணாக கழிக்கக்கூடாது. நாங்கள் யோசனையாக நடக்கும். நாளைக்கு மறுமை நாளில் நாங்கள் செய்த அமலை தவிர வேறொன்று எங்களுக்கு கை கொடுக்காது. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்கிறாங்க. தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு அழைக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய மகளே, உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமோ என்னட்டு கேட்டுக்கோ. நாளை மறுமையில் இன்னக்கல்லா அம்லிக்கு மினல்லாஹி ஷைஆ, மறுமை நாளில் உனக்காக நான் ஒன்றும் செய்ய சக்தி உள்ளவன் அல்ல, என்னால் முடியாது. இந்த உலகத்தில் நீ செய்து கொள். எவ்வளோ பெரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தையை மறுமையில் சந்திக்க வைக்கிறான் அல்லாஹ். அந்த நபி அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அந்த இருக்கிற நேரம் இப்ராஹிம் நபியுடைய தந்தை கவலையான முகத்தோட, மிச்ச கவலையோடு காண்றாரு. அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரக்கமானவர். அவர் தன்னுடைய தந்தையோட பேசுகிறார். அப்போ சொல்கிறார், அல்லாஹு தஆலா அவரை நரகத்தில் போட போகிறான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பவர் நரகத்தில் போட போகிறான். அப்போ இரக்கம் கொண்ட அந்த நபி அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறார். அல்லாஹ்வே, நீ எனக்கு உலகத்தில் ஒரு வாக்களித்த உத்தரவாதம் தந்தாய். நாளை மறுமை நாளில் மனிதர்களுக்கு முன்னிலையில் நீ என்னை கேவலப்படுத்த மாட்டாய் என்று எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறாய். என்னுடைய தந்தையை நீ நரகத்தில் போடுறதை விட எனக்கு எந்த ஒரு கேவலமும் இல்லை. எனவே அல்லாஹ் நீ அவருக்கு நீ இரக்கம் காட்டு என்று மட்டும்தான் சொல்கிறான். இப்ராஹிம் சொல்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிற, இப்ராஹிமே, அல்லாஹு தஆலா ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். காஃபிர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை சுவர்க்கம் ஹராமாக்கி கொண்டது. யாரும் ரெக்கமெண்ட் பண்ண இயலாது. அங்கே எவ்வளோ பெரிய உயர்ந்த நபி, அல்லாஹ்வுடைய அதாவது மேலெல்லாம், அதாவது உண்மையிலே இந்த மயிர்களெல்லாம் நடுங்குது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நபி ஹலீலுல்லா, அல்லாஹ் உற்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்ன நபி. இந்த நபிக்கு எவ்வளவு சிறப்புகள். ஒவ்வொரு தொழுகை, பரலான தொழுகை ஆகிக்கட்டும், சுன்னத்தான தொழுகை ஆகிக்கட்டும், இப்ராஹிம் நபியுடைய பேர் சொல்லாமல் இருக்கேலாது, சொல்லித்தான் அவன் வத்தையாத்தில். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நபி. அந்த நபிக்கே இவ்வாறான நிலைமைண்டா, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட காலங்களை வீணடிச்சு கொண்டு போகிறோம் என்றால் நாங்கள் எவ்வளோ ஒரு எச்சரிக்கையோடு யோசனையோடும் நாங்கள் சிந்தித்து வாழ வேண்டி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய, எங்களுடைய வாழ்க்கை சுருக்கமான ஒரு காலம். அதில் நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. எனவே நிரந்தர வாழ்க்கைக்காக நன்மைகளை செய்ய முற்படணும். எதைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல விடயங்களாக சொல்லப்படுதோ அதை நீங்கள் தலையில் எடுங்க, மனதில் பதிவு செய்து கொள்ளுங்க. எடுத்து நீங்கள் மறுமைக்காக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுடைய நேரங்களை நீங்கள் ஷெடியூல் இட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கொண்டு போனீங்கள் என்றால்
இன்மையிலும் தான் மறுமையிலும் தான் அல்லாஹ் உங்களுக்கு நலவ நாடுவான், நன்மையை தருவான். எனவே எவைகளை எல்லாம் நாங்கள் இந்த ஹுத்பாவில் கேட்டோமோ அவைகளை எடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹல் அலீமல் ஜலீலல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.